கார்த்திகை தீபம் சரியில்ல. இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆமா, நீயும் என் ஹஸ்பண்ட் மீட் பண்ணவே இல்லையல்ல. இந்த ஃபங்ஷனுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா அவரையும் மீட் பண்ணிடலாங்கிறாங்க தீபா. ரம்யாவோட மனசாட்சி கேட்குது. என்ன ரம்யா, நாளைக்கு தீபாவோட மாமியார் மாமனாரோட கல்யாண நாளுக்கு போக போறியா என்னங்கிறாங்க. அதுதான் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. மனசுக்குள்ள ஒரே போராட்டமா இருக்குங்கிறாங்க ரம்யா. சரி, எதுக்கு உனக்கு குழப்பம்? இந்த ஃபங்ஷனுக்கு நீ போகாம விட்டுருங்கிறாங்க. இன்வைட் பண்ணியிருக்காங்களே, எப்படி போகாம இருக்குதுங்கிறாங்க. கார்த்தியை மீட் பண்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். அப்படி மீட் பண்ணா உனக்கு இன்னும் சிக்கல் தானே. நான் போகலினாலும் பிரச்சனை தான். கிட்டத்தட்ட நான் தான் அம்மாங்கிறது கார்த்திக்கு டவுட் வந்துருச்சு. அவனுக்கு சந்தேகம் வர அளவுக்கு நம்மளே வாய்ப்பு கொடுக்க கூடாதுங்கிறாங்க. அம்மு ரம்யா ரெண்டும் நான் தான் சொல்லிடு. அதுக்கப்புறம் என்ன பெருசா பிரச்சனை வந்துட போகுது? தீபாவை கொலை பண்ற விஷயம் என்ன அவங்களுக்கு தெரியவா போகுதுங்கிறாங்க மனசாட்சி. நான் அதுக்காக சொல்ல வரல. நான் தான் அம்முங்கிறத கார்த்திக்கு தெரியறதுக்கு முன்னாடியே தீபாவை அவர் வாழ்க்கையிலேருந்து தூக்கி எறியணும். அப்பதான் கார்த்தி முழுசா எனக்கு சொந்தமாக வரும். அப்பதான் நான் நினைச்சதெல்லாம் அடைய முடியும். ஒருவேளை நான் தான் அம்மான்னு தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் கம்பெனியில அவர் பார்க்குற பார்வையே வேறு மாதிரி இருக்கும். சகஜமா பேசவும் மாட்டாரு, பழகவும் மாட்டாரு. அதனால இப்போதைக்கு அவருக்கு தெரியாம இருக்கிறதே நல்லதுங்கிறாங்க. சரி, இப்படியே புலம்பிக்கிட்டு இருந்தா எப்படி? ஏதாவது ஒரு முடிவுக்கு வான்னு மனசாட்சி சொல்லவும் கரெக்டா தீபா ஃபோன் பண்ணிடுறாங்க. ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. ரம்யா, சொல்லு தீபாங்கிறாங்க. ரம்யா, நாளைக்கு கல்யாண ஃபங்க்ஷனில் காலையிலேருந்து அது முடிகிற வரைக்கும் நீ என் கூடவே இருக்கணும். கண்டிப்பாக நீ அப்பாவையும் கூட்டிகிட்டு வந்துருங்கிறாங்க தீபா. கண்டிப்பாக நான் வந்துடுறேன். அப்பா வர்றது டவுட்டு தாங்கிறாங்க. என்னது, ஏன் அப்படி சொல்கிற? அப்பாவையும் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வாங்குறாங்க. இல்லை, அவருக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது அவர் எப்படி வருவாருங்கிறாங்க. அப்பா இன்னும் மண்டபத்தில் ஒரு ஓரமாக தானே கொண்டிருக்க போகிறாங்க. அதில் என்ன பிரச்சனை இருக்குங்கிறாங்க. இல்லை, அவர் வந்தால் அது சரியாக வராதுங்கிறாங்க ரம்யா. சரி, நீயாச்சும் கண்டிப்பாக வந்துடு. அப்புறம் கடைசி நேரத்தில் அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குன்னு நீ சொல்லக்கூடாதுங்கிறாங்க. கண்டிப்பாக நான் வந்துடுறேங்கிறாங்க ரம்யா. நீ மட்டும் வராமல் விட்டுட்டேன்னு வச்சுக்கோ, நானும் என் ஹஸ்பண்ட் உன் வீட்டுக்கே வந்து கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு மண்டபத்துக்கு கூட்டிட்டு வந்துருவோம். என்னடி தீபா இப்படி மிரட்டி கூப்பிடுற? கண்டிப்பா நான் வந்துடுறேங்கிறாங்க ரம்யா. போன வைக்கிறாங்க. பாத்தியா, இவ்வளவு தூரம் தீபா கூப்பிடும்போது நீ கண்டிப்பா போயிட்டா ஆகணும். ஆனா கார்த்திக் கண்ணில் மட்டும் படாம இருக்க என்ன பண்ணணுமோ அதை யோசின்னு சொல்லிட்டு மனசாட்சி மறைஞ்சிருது. கண்டிப்பா இந்த ஃபங்க்ஷனுக்கு போகத்தான் போறேன். ஆனா எந்த சூழ்நிலையிலும் கார்த்தியை பார்க்க மாட்டேன்னு முடிவில் இருக்காங்க ரம்யா. தீபா சாமி ரூம்ல விளக்கு போட்டு சாமியை வேண்டிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நடக்க போற கல்யாணனால எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடக்கணும். பாட்டி ஊர்ல இருந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்க வர்றதுக்குள்ளேயே என் புருஷன் சொன்ன மாதிரியே பல பிரச்சனைகள் தேர்ந்துடணும். மீனாட்சி அக்காவை சீக்கிரமா வீட்டுக்குள்ள சேர்த்துக்கணும். ரியாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும். மீனாட்சி அக்கா வீட்டுக்காரரு மீனாட்சி அக்காவோட சேர்ந்து வாழ்ந்துட்டு நீ தான் துணையா இருக்கணும்னு வேண்டிக்கிறாங்க தீபா. தீபா கிளம்பலாமா அப்படின்னு காட்டி வந்து கேட்கறாங்க. ஆமாங்க, இன்னைக்கு மீனாட்சி அக்காவோட பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும். இந்த தாலி அவங்க கழுத்துல ஏறணும்னு நான் வேண்டிக்கிட்டு இருந்தேங்கிறாங்க. இன்னைக்கு அண்ணியோட பிரச்சனை எல்லாமே தீர்ந்துடுங்கிறாங்க கார்த்தி. ரியா வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க. மீனாட்சி என்ன கழுத்துல அண்ணன் தாலி கட்டுவாங்கிறாங்க. நானும் அதை பாக்குறதுக்கு ஆர்வமா இருக்காங்கிறாங்க தீபா. மீனாட்சி அக்கா எனக்கு கூட பிறக்காத சகோதரி மாதிரி. கல்யாணத்துக்கு முன்னே கொஞ்ச நாள் இந்த வீட்டுல இருந்தனால அப்பவும் எனக்கு அக்கா சப்போர்ட்டா இருந்திருக்காங்க. கல்யாணத்துக்கு அப்புறமும் எனக்கு எவ்வளவோ சப்போர்ட்டா இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க வீட்டை விட்டு வெளியில போய் கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கியிருக்காங்க. இதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்குதுங்கிறாங்க தீபா. வாசல் நினைக்கிறத பார்க்கும்போது என்னாலேயே தாங்க முடியலையே. அத்தனால இதெல்லாம் எப்படிங்க தாங்கிக்க முடியுங்கிறாங்க. அத்தையும் மீனாட்சி அக்கா வாழ்க்கையை நினைச்சு ஃபீல் பண்ணாத நாளே இல்லைங்கிறாங்க தீபா. கவலைப்படாதீங்க, இன்னைக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடுங்கிறாங்க கார்த்தி. தீபா கிளம்பலாமான்னு கார்த்தி கேட்கறாங்க. எங்க இந்த தாலியை வச்சு நான் கோயில கொண்டு போய் அர்ச்சனை பண்ணிட்டு நான் எடுத்துட்டு வரேன், நீங்க கிளம்புங்கிறாங்க தீபா. சரின்ட்டு போறாங்க கார்த்தி. யோசிக்கிறாங்க. கார்த்தி சொன்னதையே நினைச்சு பாக்குறாங்க. எங்க அண்ணன் வாழ்க்கையில இருந்து நீங்களா மன்னிப்பு கேட்டுட்டு விலகி போயிருங்கன்னு சொல்றாங்க. இதை நினைச்சு பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்காங்க ரியா. அப்ப ஆனந்த் வந்து கேட்கறாங்க. என்ன ரியா, ஏன் அப்செட் ஆன மாதிரியே இருக்கு, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கறாங்க. இன்னைக்கு நடக்க போற கல்யாண ஃபங்க்ஷன் நினைச்சுதான். இந்த ஃபங்க்ஷன்ல மீனாட்சி உன்னையும் சேர்த்து வச்சு உங்க அப்பா அம்மா காலில் ஆசீர்வாதம் வாங்குறதா என்கிட்ட சவால் விட்டுருக்காரு. அப்படி ஏதாவது நடந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்குதுன்னு ரியா சொல்றாங்க. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது, நான் தான் அதுக்கு சான்ஸே இல்லைன்னு சொல்லிட்டேனே, அப்படியே நீ பயப்படுறேங்கிறாங்க ஆனந்த். எனக்கு கார்த்தியை நினைச்சா தான் பயமா இருக்கு. அவ சொன்ன மாதிரி செஞ்சுடுவானோன்னு பயமா இருக்கு. உங்க பாட்டி வேற இன்னைக்கு ஊர்ல இருந்து வர்றாங்க. அவங்க மீனாட்சி தான் உன்னோட ஒய்ஃப்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு கல்யாணம் ஆன விஷயம் அவங்களுக்கு தெரியாது இல்லையா? அதனால பிரச்சனை வந்துடுமோன்னு பயமா இருக்குங்கிறாங்க ரியா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் விடு ரியாங்கிறாங்க. இல்ல, உன் பாட்டி ரொம்ப கோவக்காரங்களாமே, மனசுக்கு எது சரின்னு படுதோ அதான் செய்வாங்களாமே, தப்பு செஞ்சா அவங்க மன்னிக்க மாட்டாங்களாமே அப்படின்னு நீ தானே சொன்ன. அப்படி இருக்கும்போது நம்ம கல்யாணத்தை அவங்க எப்படி ஏத்துக்குவாங்க? என்னைய வெளியே போன்னு துரத்திட்டா நான் எங்க போறதுன்னு கேக்குறாங்க. நீ தேவையில்லாம கற்பனை பண்ணி பேசாதறியா. பாட்டிக்கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசி அவங்க கிட்ட சம்மதம் வாங்குறேங்கிறாங்க. அப்போ அத்தை மாமா காலில் நம்ம ரெண்டு பேரும் ஜோடியா விழுந்து ஆசீர்வாதம் வாங்கலான்னு சொல்றியான்னு கேக்குறாங்க ரியா. அதுல என்ன டவுட் இருக்கு உனக்கு? நான் தான் இந்த வீட்டுக்கு மூத்த பையன். நம்ம ரெண்டு பேரும் தான் முதல்ல காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க போறோம். கார்த்தி சொன்னா நடந்துருமா என்ன? இனிமே மீனாட்சி கூட வாழ போறதுலேன்னு முடிவு பண்ணியாச்சு. எப்ப நான் கட்டின தாலியை தூக்கி வீசினாலோ அப்பவே எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே நீயும் நான் தான் புருஷன் பொண்டாட்டி. நியாயமா பார்த்தா நீயும் நான் தான் இந்த ஃபங்க்ஷனையே எடுத்து நடத்தணும். ஆனா நாம இப்ப எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கும். ஆனந்த், எனக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்கு. நீ எங்க பாட்டி பேச்ச கேட்டு மனசு மாறிடுவியோன்னு பயந்துட்டே இருந்த. ஆனா நீ என் பக்கம் ஸ்ட்ராங்கா இருக்க, எனக்கு அது போதுங்கிறாங்க ரியா. நான் எப்பவுமே உன் பக்கம் தானே இருக்க போறேன், நீ எதுக்கு பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு போய் ஏதோ தேடுறாங்க. என்ன ஆனந்த், என்ன தேடுறேன்னு கேக்குறாங்க. இல்ல, புது சென்ட் பாட்டில் இங்க தான் வச்சேன், காணோம், அதான் தேடுறாங்க. தேடிட்டு இருக்கும்போது ஒரு பாக்ஸ் எடுத்து ரியா கையில கொடுக்குறாங்க. இது என்ன பாக்ஸ்ன்னு கேக்குறாங்க. அது துப்பாக்கிங்கிறாங்க. ஐயோ, துப்பாக்கியா, இது எதுக்கு உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அது அப்பாவது என்னது இல்லை, அதுக்கு லைசன்ஸ் இருக்கு, பயப்படாதீங்கிறாங்க. அது எதுக்கு நீ வச்சிருக்கேன்னு கேட்குறாங்க. லைசன்ஸை ரினியூவர் பண்ணுறதுக்காக அப்பா என்கிட்ட கொடுத்து வச்சிருந்தாரு, நான் ரினியூவர் பண்ணிட்டேன். இன்னமும் நான் அப்பா கிட்ட கொடுக்கல. இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் அப்பா கிட்ட கொடுக்கணும்னு சொல்றாங்க ஆனந்த். சரி ஃபங்க்ஷனுக்கு நேராச்சு, ரெடி ஆகுன்னு சொல்லிட்டு ஆனந்த் அங்கே போய் ரெடியாக போறாங்க. இந்த பக்கமா ரியா யோசிக்கிறாங்க. இந்த துபாக்கி நம்மகிட்ட இருக்கிறது கூட ஒரு வகையில் நல்லதுதான். ஃபங்க்ஷனில் ஏதாவது பிரச்சனை நடந்தால் கூட அதை யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்க ரியா. அபிராமி அவங்க ரூமில் ரெடியாகாமல் கொண்டிருக்காங்க. அப்போ வந்து
அருணாச்சலம் கேட்குறாங்க, என்ன நாச்சியா இன்னும் ரெடி ஆகலையா, ஃபங்க்ஷனுக்கு நேரா செல்லுங்கிறாங்க. நம்ம குடும்ப சூழ்நிலை இருக்கிறதுக்கு இதெல்லாம் தேவையான்னு எனக்கு தோணுதுங்கிறாங்க. நம்ம கல்யாண ஃபங்க்ஷனில் நம்ம பிள்ளைங்க ஜோடி ஜோடியாக இருந்தால் தானே நம்மளுக்கும் சந்தோஷமா இருக்கும், அவங்களும் சந்தோஷமா இருந்தால் தானே நம்மளுக்கும் நல்லதும். கார்த்தியும் தீபாவையும் பற்றி பிரச்சனை இல்லை. அருண் எப்படியோ சமாதானம் பண்ணி அவன் பொண்டாட்டி கூட்டிட்டு வந்துட்டான். ஆனா இருந்தாலும் ஆனந்தும் மீனாட்சியும் பிரிஞ்சு தானே இருக்காங்க. ஆனந்து வேறொருத்தியோட குடும்பம் நடத்திட்டு இருக்கான். மீனாட்சியும் அவன் மேல வெறுப்பா இருக்கா. எதிரும் புதிருமா இருக்கிறவங்க எப்படி ஒன்னா கலந்துக்கிட்டு நம்ம கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க? அதான் கார்த்தி எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கான்ல, அப்புறம் நீ கவலைப்படுறேன்னு கேக்குறாங்க. எங்க இல்ல அவன் சொல்லியிருக்கான், ஏதோ ஒரு நம்பிக்கையோட சொல்லியிருக்கான். ஆனா இது நடக்காம போயிட்டா என்னங்க பண்றது? அம்மா இன்னும் கொஞ்ச நேரத்துல வர போறாங்க. ஆனந்தும் ரியாவும் வந்து தானே நம்ம கிட்ட முதல்ல ஆசீர்வாதம் வாங்குவாங்க. அப்பா எல்லா விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சிடாதா? அப்புறம் அம்மா நம்மளை பத்தி என்னங்க நினைப்பாங்க? வளர்ப்பு சரியில்லைன்னு நினைப்பாங்க. நான் அதனாலதான் இந்த ஃபங்க்ஷனே வேண்டான்னு சொன்னேன். கார்த்தியும் நான் சொன்னேன் கேட்கவே மாட்டேங்கிறான். அம்மாவும் இந்த ஃபங்க்ஷன்ல கண்டிப்பா கலந்தே தீர்வேன்னு வராங்க. என்ன பண்றதுனே ஒன்றும் புரியலைங்கிறாங்க. நச்சியா நீ எதையும் நினைச்சு தேவையில்லாம கவலைப்படாத. கார்த்தி எந்த ஒரு காரணம் இல்லாம அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. கார்த்தி ஒன்று சொன்னா நான் கண்டிப்பா செய்வான். அவன் பேர்ல எனக்கு ரொம்பவே நம்பிக்கை இருக்கு. எப்பவுமே கார்த்தி மேல நம்பிக்கை இருக்கிற உனக்கு நீ இந்த விஷயத்துல மட்டும் ஏன் இப்படி பயப்படுற? நம்பிக்கையோடு இரு, எல்லாம் சரியா இருக்குங்கிறாங்க. எனக்கும் கார்த்தி மேல நம்பிக்கை இல்லாமலே இல்லைங்க. அவனும் ஏதோ ஒரு பிளானோட தான் இருக்கான். ஒருவேளை அவனால முடியாம போயிட்டா மண்டபத்துல வச்சு எல்லாருமே அசிங்கப்படும்படி ஆகி போயிருமில்லுங்க. அதுவும் தவிர ஆனந்த் வந்து நம்ம காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கும்போது மீனாட்சியோட மனசு என்ன பாடுபடும். அப்படி அவ மனசை நோகடிச்சிட்டு நம்ம கல்யாண நாள் கொண்டாடித்தான் ஆகணுமா? நாச்சியா இதையெல்லாம் பேசி இனிமே என்ன ஆக போகுது? ஃபங்க்ஷன் இன்னும் கொஞ்சம் நேரத்துல ஸ்டார்ட் ஆக போகுது. இப்ப போய் இதையெல்லாம் பேசிட்டு இருந்தா இனிமே என்ன நடக்க போகுது, என்ன நிக்க போகுது? கார்த்தி தான் எல்லாத்தையும் சரி பண்றேன்னு சொல்லியிருக்கான்ல, அவனை நம்பு, எல்லாம் சரியா நடக்குங்கிறாங்க. நமக்கு ஒரு அவமானம் ஏற்படுறதுக்கெல்லாம் அவன் விடவே மாட்டான். சரி கிளம்பு போலாங்கிறாங்க. அபிராமியும் சரின்னு கிளம்பி போறாங்க. இங்க தீபா கோயிலுக்கு வந்திருக்காங்க. கோயிலுக்கு வந்து ஐயர் கையில அந்த தாலியை கொடுக்குறாங்க. இது மீனாட்சி அக்காவோட தாலி. மீனாட்சி அக்கா பேர்ல அர்ச்சனை பண்ணிருங்கன்னு சொல்றாங்க. ஐயரும் மீனாட்சி பேர்ல அர்ச்சனை பண்றாங்க. அர்ச்சனை நடந்துட்டு இருக்கும்போது தீபா வேண்டிக்கிறாங்க, நான் நினைச்ச மாதிரி ஐஸ்வர்யா அக்காவையும் இந்த குடும்பத்தில் கொண்டு வந்து சேர்த்தியாச்சு. அவங்க செஞ்ச தப்பையெல்லாம் மன்னிச்சு வந்து ஏற்றுக்கிட்டாங்க. அதே மாதிரி அந்த ரியாவும் தப்பானவனு ஆனந்த மாமாவுக்கு புரிய வைக்கணும். அவளை வெளியே அனுப்பிட்டு மீனாட்சி அக்கா கழுத்துல இந்த தாலி ஏறணும். அதுக்கு நீ அருள் புரியணும்னு வேண்டிக்கிறாங்க தீபா. ஆனந்த மீனாட்சி ரெண்டு பேர்த்தோட வாழ்க்கையும் நீ தான் தொடங்கி வைக்கணும்னு வேண்டிட்டு இருக்காங்க. அர்ச்சனை முடிஞ்சு ஐயர் ஆரத்தி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஆரத்தி எடுத்துக்கோங்கம்மான்னு கொடுக்குறாங்க. அப்ப தீபா கும்பிடும்போது அந்த தீபா அணைஞ்சிருது. அம்மா தீபா அணைஞ்சிருச்சுன்னு கவலைப்படாதீங்க, காத்தடிச்சதுல அதனால அணைஞ்சிருச்சுங்கிறாங்க ஐயர். நீங்க எதை நினைச்சு வேண்டீங்களோ அது நல்லபடியா நடக்கும், கவலைப்படாம போங்கிறாங்க. தீபா மனசே இல்லாம வெளியில வந்துட்டு இருக்காங்க. அங்க போய் ஐயரும் மறுபடியும் அம்மன் கிட்ட வேண்டிக்கிறாங்க. தாயே அந்த பொண்ணு ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் அந்த தாலியை கொண்டு வந்து அர்ச்சனை பண்ணிட்டு எடுத்துட்டு போறாங்க. இது என்னமோ அபசகுணமா தெரியுது. அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, அவளுக்கு எந்த ஒரு கெடுதலும் வந்துடாம நீ தான் கூட இருந்து காப்பாத்திக்கணும்னு வேண்டிக்கிறாங்க. ராமி ஏனோ தானானு சோகமா உட்காந்துருக்காங்க. அந்த இடத்துக்கு தீபா கேட்கறாங்க, அத்தை என்ன இன்னும் பாட்டி வரலையே, அவங்க எப்போ வருவாங்கன்னு கேட்கறாங்க. அவங்க கரெக்ட் டைமுக்கு வந்துடுவாங்க, வரேன்னு சொன்னாங்கன்னா அந்த நேரத்துக்கு வந்துடுவாங்கன்னு சொல்றாங்க அபிராமி. ஆமா வரவங்களுக்கு ஜூஸ் காபி எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டீங்களான்னு கேட்கறாங்க. அதெல்லாம் எப்பவே ஏற்பாடு பண்ணியாச்சு அத்தைங்கிறாங்க. ரிசப்ஷன்ல வரவங்களை வெல்கம் பண்றதுக்கு நம்மள யாராவது இருக்கணும், அதெல்லாம் பாத்துக்கோங்கம்மாங்கிறாங்க. அத்தை அது எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க இன்னைக்கு கல்யாண பொண்ணு மாதிரி எதையும் நினைக்காம சந்தோஷமா இருக்காங்கிறாங்க மீனாட்சி. கார்த்தியும் ஆரணும் அருணாச்சலத்துக்கு கோட் சுட்டெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னப்பா மேக்கப் எல்லாம் எதுவும் கிடையாதாங்கிறாங்க. அப்பா அதுக்கெல்லாம் ஆளுங்க வருவாங்க, நீங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. கார்த்தி ஒரு கால் பண்ணிட்டு வரேன்னு வெளியில வராங்க. வந்ததுமே ரியாவோட வீட்டுக்காருக்கு தான் ஃபோன் பண்றாங்க. ரியாவுக்கு தெரியாமையே நீங்க ஒரு வீடியோ எடுத்துருங்க, நீங்க ரியா கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசுங்க, எல்லாத்தையும் நம்ப வைக்கிற மாதிரி பேசுங்கன்னு சொல்றாங்க. கார்த்தி அது எல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. சார் வெட்டிங் டேவே சிறப்பா பண்ணுங்க, எல்லாத்தையும் நான் பார்த்து முடிச்சுக்கிறேன், என்னால எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன், விடுங்க சார்ங்கிறாங்க. ரியா கிட்ட நான் சொன்ன மாதிரி பேசிட்டு அந்த வீடியோவையும் எடுத்துக்கிட்டு மண்டபத்துக்கு வந்துருங்கன்னு சொல்றாங்க. கார்த்தி சரி சார் எல்லாம் நான் பாத்துக்கிறேங்கிறாங்க. ரியா இன்னையோட உன்னோட கதை முடிய போகுது, எல்லாத்துக்கும் தயாராரு அப்படின்னு ரியாவோட முன்னாள் ஹஸ்பண்ட் நினைக்கிறாரு. ரியாவும் ஃபங்க்ஷனுக்கு ஃபுல் மேக்கப்போட வந்திருக்காங்க. அவங்க ஹேண்ட்பேக்ல துப்பாக்கியும் வச்சிருக்காங்க. அதுதான் அவங்கள காட்டி கொடுக்குற ஒரு ஆயுதம் போல இருக்கு. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறது ஒரு எபிசோட பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போட்டு கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ்.